உலக சாக்லேட் தினமான இன்று சாக்லேட் பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு உங்களுக்காக. சாக்லேட் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கட்டிப்போடும் 4 எழுத்து மந்திரம். பார்த்ததுமே நாவின் சுவை நரம்புகளை தட்டி எழுப்பும் சாக்லேட் பிறந்த நாள், திருமண நாள், வெற்றி கொண்டாட்டம் என ஒவ்வொன்றிலும் முதல் இடத்தை பிடித்துக் கொள்கிறது. நம்முடைய உற்சாகத்துக்கு காரணமான செரோட்டின் அமிலத்தை சுரக்கச் செய்யும் டிரிப்டோபான், கேஃபைன் போன்ற மூலப்பொருட்களும் இருப்பதால் மென்மையான ரொமான்டிக் உணர்வை தூண்டுகிறது. அதனால்தான் காதலர் தினத்தில் கிரீட்டிங் கார்டுடன் சாக்லேட்டும் கட்டாயம் இடம் பிடித்து விடுகிறது. இதனாலேயே ₹1,00,000 வரை விதவிதமான சாக்லேட்டுகள் விற்பனையாகின்றன. காதலர்களுக்கு மட்டுமல்ல, ஆராய்ச்சியாளர்களின் விருப்பத் தேர்வாகவும் சாக்லேட் இருப்பதால் அவ்வப்போது அது பற்றிய ஆய்வுகளை அள்ளிவிடுகிறார்கள். கெட்ட கொழுப்புகளை கரைக்கும் ஆற்றல் சாக்லேட்டில் இருப்பதாகவும், தினமும் சூடான சாக்லேட் ஷேக் சாப்பிட்டால் மூளை செயல்திறன் அதிகரித்து நினைவாற்றலும் அறிவாற்றலும் கூடும் என்று கூறுகிறார்கள். சாக்லேட் சாப்பிட்டால் இதய பிரச்சனை வராது, பக்கவாதம் வராது, இப்படி ஏராளமான வராதுகளை அள்ளிவிட்டாலும் ஆபத்தே வராது என்பதை மட்டும் நிச்சயமாக சொல்ல முடியாது. சொத்தை பல் பிரச்சனை துவங்கி பலவற்றுக்கு சாக்லேட் காரணமாகி விடுவது அனுபவ உண்மை. இதைத்தான் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகும் என்று முன்னோர் சொல்லி வைத்தனர். அதை நினைவில் நிலைநிறுத்தியபடியே சாக்லேட் தினத்தை சாக்லேட் எடுத்து கொண்டாடுவோம். உலக சாக்லேட் தினத்தை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் ஊட்டியில் சாக்லேட் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. 80க்கும் மேற்பட்ட ரகங்களில் பல வண்ணங்களில் தயாரிக்கப்பட்டுள்ள சாக்லேட்டுகள் கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ளன. டார்க் சாக்லேட், மில்க் சாக்லேட், கிரீம் சாக்லேட், ரோஸ்டட் ஆல்மண்ட், ஃப்ரூட் அண்ட் நட், ரிச் ஆல்மண்ட், பீனட் சாக்லேட்ஸ் போன்ற கலவையான சாக்லேட்டுகள் கண்களை கவர்ந்தன. ஊட்டிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் போட்டி போட்டு இந்த ஹோம்மேட் சாக்லேட்டுகளை வாங்கிச் செல்கின்றனர். பிளைன் சாக்லேட்டு, ரோஸ்டட் ஆல்மண்டு, செரி வித் பிராண்டி, ரம்மன் ரைசன்ஸு, மீதி எல்லா ஃபில்லிங்ஸுமே இங்கே நாங்களே பண்ணி நாங்களே சாப்பிடுவோம். நாங்கள் பண்ணுற ஹோம்மேட் சாக்லேட்டை சுற்றுலா பயணிகள்லாம் நிறைய விரும்பி வாங்கிட்டு போய் சாப்பிடுவாங்க. நீலகிரியில் குறு தொழிற்சாலைகளில் உற்பத்தி செய்யப்படும் ஹோம்மேட் சாக்லேட்டுகள் விற்பனை சுற்றுலா பயணிகள் வருகையால் களை கட்டி உள்ளது. மலைகளின் அரசியான ஊட்டியின் மகுடத்தில் மற்றொரு வைரக்கல்தான் ஹோம்மேட் சாக்லேட்டுகள். ஊட்டி சீதோஷ்ணத்தில் மட்டுமே தயாராகும் இந்த சாக்லேட்டுகள் அடர் பழுப்பு நிறம் மட்டுமல்ல, அத்தனை வண்ணங்களிலும் பார்த்தவுடன் வாங்க தூண்டி வாயில் போட்டவுடன் கரையக்கூடியவை. சர்க்கரை நோயானாலும் கவலை வேண்டாம், அவர்களுக்காகவும் பிரத்யேகமாக உள்ளது டார்க் சாக்லேட்டுகள். இன்று உலக சாக்லேட் தினம் கொண்டாடப்படும் நிலையில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் ஹோம்மேட் சாக்லேட்டுகளை வாங்கிச் செல்வதால் நீலகிரியில் விற்பனை களைகட்டி உள்ளது. இதனால் சாக்லேட்டுகளைப் போல அதை தயாரிக்கும் தொழிலாளர்களின் வாழ்க்கையும் தித்திப்பாகி உள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் வந்து சாக்லேட் தயாரிச்சிட்ருக்கோம். இங்கே அதிகமாக டிஃப்ரெண்ட் டேஸ்டான சாக்லேட்ஸ் இங்கே கிடைக்கிது. இங்கே ரொம்ப ஃபேமஸான சாக்லேட் மேங்கோ சாக்லேட்டு. அது இல்லாமல் இங்கே போன வாட்டி கோவிட் டைமில் அதிகமாக சேல்ஸ் இல்லாமல் எங்களுக்கு ஸ்டாக் எல்லாம் அப்படியே இருந்தது. இப்போ நல்ல சாக்லேட்ஸ் நல்லா சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. அது இல்லாமல் டூரிஸ்ட் எல்லாம் நல்லா விரும்பி இங்கே வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. சாக்லேட் சாப்பிடுவதால் உடல் பருமன் மற்றும் அது தொடர்பான நோய்கள் உருவாகும் என மருத்துவர் மீனாட்சி தெரிவித்துள்ளார். உடல் பருமன் இருக்கிறவங்க, இல்லை இருதய நோயாளிகள், இல்லை நீரிழிவு நோயாளிகள், யாருக்கெல்லாம் ஏதாவது ஒரு நோய் இருக்குது, இல்லை உடல் பருமன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க டெய்லி சாக்லேட் சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக என்ன ஆக போகுது, உடல் பருமன் கூட போகுது, இடுப்பு சுத்து கூட போகுது. ஸோ இந்த கேலரிஸ் அதிகமாக போனால் நான் சொன்னேன்ல உடல் பருமன் வரும், இருதய நோய், அதெல்லாம் இந்த உடல் பருமனுக்கு சேர்ந்த மாதிரி என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குதோ, சக்கரை வியாதியாக இருக்கட்டும், இல்லை இருதய நோயாக இருக்கட்டும், அதெல்லாம் அதிகரிக்கும். அப்பார்ட் ஃப்ரம் டென்டல் கேரிஸ். இது ஒரு பக்கம். கெட்ட கொழுப்பு எல்டிஎல் கொலஸ்ட்ராலை குறைக்கும்.
நல்ல கொழுப்பு ஹெச்டிஎல் கொலஸ்ட்ராலை கூட்டும். ஸோ ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. எது? கொக்கோ ரொம்ப நல்லது. நான் சாக்லேட்னு சொல்லலை, சாக்லேட்டில் போடுற கொக்கோட ஹெல்த் பெனிஃபிட் இது தான்.